வெல்கம் பேக் டு யாஷி vlog. இன்னைக்கு என்ன vlogல பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி செஞ்சிருக்கோன்றத நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் vlog-ஆ வருது வெள்ளிக்கிழமை. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படிலாம் செஞ்சிருக்கேன்றதையும் இந்த vlogல பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் இதுல சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட குடும்பமாகிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை. நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே என்னோட மார்னிங் வந்து 3:50க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் ஏஞ்சாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டு அப்புறமா தான் என்னோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் நான் இது வந்து மார்னிங்காக செய்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பூஜைங்க இந்த 3 நாளுமே வந்து நம்ம நான்வெஜ் செஞ்சிருந்தா அந்த மாதிரிலாம் வந்து வீடு நல்லா தொடச்சிட்டு அந்த மாதிரி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி தான் நானும் இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம வந்து பூஜை சாமான் முந்தின நாளே கழுவி வச்சுட்டேன். நான் அதுக்கு பொட்டு கூட வந்து என்னால் வைக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி சாட்டர்டே வர்றதால நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராசஸிங் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால பூஜை சாமான் கழுவி வச்சுட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக ஈவினிங்காக போயிருந்தோம். அதனால அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தினாலதான் நம்ம வந்து முந்தின நாளே வீடெல்லாம் தொடச்சி வைக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை சாமாவுமே வந்து நான் இனிமேதான் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த விளாக்ல பாத்தீங்கன்னா 5 மணிக்குள்ளேயே வந்து இந்த வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா போயிட்டு பூஜை சாமான்லாம் பொட்டு வைக்கணும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் எனக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்கலன்னா, நம்ம வந்து நைட்டு நம்ம அந்த கடைக்கு போனதால என்னால் வந்து செய்யவும் முடியல. அதெல்லாம் சரி மார்னிங்காக எழுந்திரிச்சிட்டு அது இல்லாமல் நைட்டில் வந்து நம்ம முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம் முந்தா நாள். அதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் வீடு தொடச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விநாயகர் சதுர்த்தி வர்றதால நம்ம வந்து முன்னாடியே பர்ச்சேசிங் போயிருந்தோம். அந்த ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து நம்ம லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த பூஜை எல்லாமே வந்து நம்ம 5:30க்குள்ளவே நம்ம பூஜை எல்லாமே முடிச்சிருந்தோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 5:30க்குள்ளேயே ஷார்ப்பாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். நீங்க வந்து அதை பாருங்க நான் எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு நினைக்கிறோம்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி நிறைய பிளான் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம வந்து கரெக்டா செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 3 நாள் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னோட சேனலை கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்துருச்சு. அதனால அந்த 1 வீக் ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மந்த் 31. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமை அதாவது செப்டம்பர் 6லேருந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை தான் திரும்ப ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம செய்யணும்னு சொல்லி கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு முதல் படியா இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் பண்ண அந்த 3 நாள் பூஜைக்கே எனக்கு பெரிய பலன் கிடைச்சது. நல்லா அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும்.
ஏன்னா நாங்கள் ஒரு வருஷமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய மாறுதல்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாதகத்தில் பார்த்துருந்தப்போ சொன்னாங்க. அதனால நாங்கள் எந்த கோயிலுக்குமே எங்களால் நினச்சா போயிடுவோம். ஆனால் அந்த கோயிலுக்கு மட்டும் எங்களால் போகவே முடியல. இந்த 1 இயர் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த சேனலை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன்னு. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடிஞ்சது அந்த ஒரு விஷயம். இதை நான் 3 நாள் செஞ்சதுக்கே எனக்கு பெரிய பலன் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அதே மாதிரி நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை விடாம செய்யணுன்றதுக்காக தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க யாராவது மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் நினைப்பீங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நீங்க முதற்படியா இந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது பழக பழக இந்த 1 வீக் நம்ம ப்ராக்டிஸா கண்டிப்பா எடுத்துட்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா விளக்குல ஃபர்ஸ்ட் டைம் விளக்குல நம்ம எண்ணெய் ஊத்திட்டு தான் திரியே போடணும். அந்த மாதிரி நான் 5 அகல் விளக்குல பார்த்தீங்கன்னா 5 விளக்கு போடணும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு. அதுல நெய் விளக்கு 2 விளக்கு போட்டிருக்கேன். மீதி 3மே நார்மல் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கேன். காமாட்சி அம்மா விளக்கு 1, நார்மல் விளக்கு சாய்பாபா கிட்ட ஒரு விளக்கும் நார்மல் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். வெளியில அகல் விளக்கு அந்த எண்ணெயும் நார்மல் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். நெய் ஏற்றி வழிபடுறதுன்றது ரொம்ப விசேஷமானது. அதனால 2 நெய் விளக்கு மட்டும் போட்டிருக்கேன். நைவேத்தியமா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரே ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கோம். நான் கரெக்டாக இதை செஞ்சு முடிச்சிட்டேன். 5:30க்கெல்லாம் விளக்கு ஏற்றியாச்சு. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது 4 to 5:30க்குள்ள விளக்கு ஏற்றிடணும். அதே மாதிரி இந்த பூஜைக்கு நிறைய பெரிய பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதால நம்மளும் இது கண்டிப்பா செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பல ரகசியம் நிறைஞ்ச ஒரு நேரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் நேரமாகவும் இருக்கு. நிறைய தெய்வீக ஆற்றல் அந்த நேரத்துல நம்மளுக்கு டைரக்டா நம்மளுக்கு வரும்ன்றதுனால அந்த நேரத்துல நம்ம சாமியை வழிபடுறதுன்றது ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. நம்மளுடைய எந்த எண்ணங்கள் எப்படி நம்ம நினைக்கிறோமோ, என்னென்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய நல்ல நல்ல நினைப்புகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நல்லதே நடக்கணும்னு நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை சாமி கிட்ட நம்ம வேண்டி நிறைவேறணும்னு நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷமா இந்த பூஜையை நான் செய்யறேன். அந்த மாதிரி நான் செய்யும்போது தான் எனக்கு நடந்த ஒரு முதல் வெற்றியா நான் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு உங்களுக்கு நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். அதை இதுலயும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த பூஜையை செய்யறதுக்கு எந்தவித தயங்களும் தடங்களும் படாம கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நம்மளுடைய எந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நல்லதா நடக்கும்னு நினைச்சிட்டு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும், நல்ல பலனே கொடுக்கும். இந்த பூஜை நான் இன்னும் விசேஷமா இந்த பூஜைக்கு கற்பூர ஆரத்தி கொடுத்தது இல்லாம சாம்பிராணியும் போட்டிருந்தேன். அதனால எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு சாம்பிராணி புகை எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்கு. ஆனா விளக்கு மட்டும் நான் 5:30க்குள்ள ஏத்திட்டேன். கம்ப்ளீட்டா எனக்கு சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை முதல் நாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நடக்கிற மாதிரி என்னோட இந்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.